இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான கவிஞர் வாலி ஐயாவுடைய பாடல், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் நடித்த இந்த கருத்தான இந்த சிந்தனையோடு இந்த பதிவே நல்லவர் உலகம் இதுதான் தலைப்பே. நாம் என்ன பண்ணுறோம், தீய உலகத்தையும் தீயவர்களுடைய கழகத்தையும் கொடுங்கொன்மையையும் வன்முறையையும் மோசமான நிலைகளையுமே பேசி பேசி நம்ம கூட நோயாளி ஆகிடுறோம். அதனால் நாம் நல்லதையே பார்க்கணும், நல்லதையெல்லாம் எவ்வளோ நடக்குது நம்ம நாட்டில், அதையெல்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும்னு ஒரு நல்லவர் உலகம்னு சொல்லி இதை பதிவை தொடங்குறேன். அந்த வகையில் உங்களுக்கு இப்போ தெரியும், உலகமெல்லாம் கலகம் இருந்தது. அந்த கலகத்தால் அங்கங்கே போர் மூலம் சூழல் இருந்தது. 3ஆம் உலகப் போர் மூண்டு விடுமோ அப்படி கூட நினச்சி நம்ம நிறைய அதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணுமெல்லாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டோம். நல்ல வேலையாக இறைமை என்ன பண்ணுச்சு, அந்த தீயவர்களுடைய மனதுக்குள்ளே நல்ல சாத்வியத்தை கொண்டு ஹார்முஸ் நீரிணை இப்போ நேற்று கையெழுத்து ஆகிடுச்சு. ரொம்ப இப்போ வளைகுடாவிலெல்லாம் போர் மேகங்களெல்லாம் கலைகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் புத்துணர்ச்சியோட மக்களாக எழுந்துக்குவாங்க. ஆனால் இதனால் யாருக்கு என்ன நன்மைன்றே புரியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்று இப்போ உணர்கிற அளவுக்காவது மறுபடியும் இது தொடரக்கூடாது, மறுபடியும் இது மாதிரி நிகழ்வு வரக்கூடாதுன்ற அளவுக்காக ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்வு நம்ம எடுத்திருக்கோம். அப்படி எடுத்துக்கணும் இந்த நிகழ்வை. அந்த வகையில் அது பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனால் அதை விட முக்கியமானது, இந்தியாவில் நக்சல்கள் ஒழிப்பு ஏறத்தாழ ஒழிஞ்சு போச்சு. போன மார்ச்சில் அதை பற்றி கூட நான் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பு தன்மையில் நம்ம நாடு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒரு 100க்கு மேற்பட்டவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு சத்தீஸ்கர்லாம் அங்கே தீவிரவாத நக்சலைட்ஸ் நிறைய பிரச்சனை வரும். நிறைய போலீஸ் இராணுவம் இவங்கெல்லாம் அதிகமாக சாவாங்க. ஆனால் இந்த தடவை அது ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. இங்கே ஆந்திராவில் தெலுங்கானாவில் இங்கெல்லாம் கூட நக்சலைட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. டோட்டலாகவே இன்னும் சில தான் இருக்குன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு பாதுகாப்பு தன்மையோட இது ஒரு நமக்கு ப்ளஸ்ஸு. இது ஒரு நல்ல உலகம். அதை போல் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு நல்ல தலைமை இருந்தால் தான் அங்கே தலைமையின் கீழே இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்தியா கிட்டத்தட்ட 12-13 வருடமாக ஒரு நல்ல தலைமையின் கீழ். அதனால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும், அதை விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு 13 வருடங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 100 தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 33 சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அவர் சாமானியமாக நம்ம ஒதுக்கிட முடியாது. அந்த வகையில் அவர் தலைமையின் கீழ் இருந்ததால் தான் இந்த ஹார்முஸ் மூடப்பட்ட பிறகு கூட இங்கே உலகத்திலலாம் பல்வேறு நாடுகளில் பிரச்சனை இறக்கும்போது கூட நம்ம நாடு காலையில் கூட ஒரு பார்க்கில் பேசும்போது ஒருத்தங்கிட்ட சொல்கிறார், எவ்வளோ பரவாயில்லைங்க நம்ம நாடு அப்படின்றார். என்ன காரணம்னா, வெளிநாடு பிரேசிலிருந்து தென்கொரியாவிலிருந்து தாய்லாந்துலேருந்து என்னென்ன நடந்ததெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நம்ம எவ்வளவோ ப்ளஸ்ஸாக நம்ம வந்திருக்கோம். அது ஒரு முக்கியமானது. அதை விட தமிழ்நாட்டிலேயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. கடந்த 3-4 வருடங்களாக ஒரு கவர்னர் போயா அப்படின்னு சொன்ன ஒரு மினிஸ்டர் இருந்திருக்கிறார், பார்த்துருக்குறோம். கவர்னருக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பிளவு, அது ஒரு பிரிவு, அது ஒரு முரண்பாடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த தடவை அதெல்லாம் சரி பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 தனியார் பள்ளிகளுக்கு 10 பைசா கூட வாங்காமல் NOC கொடுத்துருக்குறாங்க. 1000 தனியார் பள்ளிகளுக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் வாங்குவாங்களாம் முதல்ல இருந்த அரசாங்கம். அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13,000 தனியார் மருத்துவமனைகள் நினைக்கிறேன், சின்ன சின்ன மருத்துவமனைகள் அவங்க இயங்குவதற்காக அதுக்கு ஒரு NOC கொடுத்துருக்குறாங்க. அதை கூட 13,000 நினைக்கிறேன், சரியாக என்னன்னு தெரியல, கணக்கை படித்தது தான் ஞாபகம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புதிய அரசாங்கம் ஊழலற்ற தன்மையை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம நிறைய விரிவாக பேச தேவையில்லை. ஆனால் நான் ஏன் இந்த நல்லவர் உலகம்னு சொல்ல வந்தேன்னா, சில நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு முதல் நிகழ்ச்சி ஒரு 2 நாளைக்கு முன்னால் கொச்சியில், அதாவது கேரளாவில் கொச்சியில் ஒரு ஜங்ஷன், அந்த ரோட்டில் ஒரு ஷாஜின்னு ஒரு டீ கடை சைக்கிள்லேயே டீ விற்கிறவர் வரார்.
அவர் கண் எதிரில் ஒரு தனியார் பஸ்ஸு ஒரு பெண் மேலே மோதிடுது. நல்ல வேளை அந்த பெண் மோதினவங்க அந்த சக்கரங்களுக்கு இடையில அந்த பாடி இருக்கு பாருங்கள், பாடியில் இருந்ததால் என்னாச்சுன்னா அதிகமாக அவங்களுக்கு உயிரிழப்பு இல்லாமல் காலில் மட்டும் பெரிய அடிபட்டு உள்ளே கிடக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் ஓடுறாங்க போய் பாதுகாக்கிறதுக்கு. இந்த ஷாஜி என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கேனை அப்படியே சைக்கிள் நிறுத்திட்டு நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவர் மட்டும்தான் வேட்டி கட்டிங்கிறாரு, மற்றவங்களெல்லாம் பேண்ட்டு போட்டுங்கிறாங்க. இப்போ உள்ளே இருக்கிற அந்த அம்மாவை பாருங்கள், அந்த அம்மா வந்து காலில் பெருசாக அடிபட்டுக்குது, ஆடைகளெல்லாம் கிழிஞ்சி இருக்குது. இவங்கெல்லாம் கூடும்போது அந்த அம்மாவுக்கு அசிங்கப்பட்டு கைகளாலே போட்டப்பட்டு அவங்க அந்த உயிரை விட மானம் பெருசுன்னு அப்படி கையை மூடப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட பரபரப்பை பார்க்காம அந்த ஷாஜி என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் தான் வேட்டி கட்டிங்கிறாராம். அந்த வேட்டியை அவிழ்த்து அப்படியே அந்த அம்மா மேலே போர்த்தப்பட்டு அப்படியே மெல்ல அந்த அம்மாவை பாதுகாத்து வெளியே கூட்டு வராங்க. இது வந்து அங்கெல்லாம் அந்த சிசிடிவி கேமராலாம் பதிவாக இருந்தது. அதை பற்றிலாம் கூட வந்திருக்கும். ஆனால் பாருங்கள், அது என்ன சொல்கிறாங்க முக்கியமானதுன்னா, ஒரு சமயோசிதமாக அந்த வேட்டியை அவிழ்த்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிட்ட போகும்போது எல்லாம் பேண்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த அம்மா உயிரை விட மானம் பெரிதுன்னு அப்படியே அந்த போட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக அந்த உபாதையை தாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சமயோசிதமாக அந்த ஷாஜி வந்து காப்பாற்றினார். ஒரு 3 வயது பெண் குழந்தைக்கு கூட பாலியல் தொல்லை கொடுக்குற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. இதைத்தான் நான் சொல்கிறேன், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று ஒரு அற்புதமான செய்தி. அதாவது மேகாலயா, குஜராத்து, பீகார், ஆந்திரா இந்த 4 மாநிலங்களுக்கும் ஒரு முழு நேர பெண் தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட்ஸில் மட்டும் 781, அதாவது 781 பெண் மொத்த நீதிபதிகள், அதில் பெண் நீதிபதிகள் 116, ஏறத்தாழ 15%. இந்த 15%, 4 பெண் நீதிபதிகள் முழு நேர தலைமை நீதிபதி. இது வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய வரலாறு காணாத சாதனைன்னு சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், 2018 4 பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க முழு நேர தலைமை நீதிபதியாக இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த எல்லா துறைகளிலும் எப்படி வந்து பெண்கள் வந்து முன்னேறாங்களோ அதே போல் நீதித்துறையிலையும் அவங்க முன்னேறி இருக்காங்க. இது வந்து வளர்கிற பெண்களுக்கு, படிக்கிற பெண்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு முன்னோக்கியாக இருக்கும். இது ஒன்று. இது ஒரு நல்லவர் உலகத்தில் இது ஒரு முக்கியமான சான்று. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், 2004 செப்டம்பர் மாதத்தில் கும்பகோணத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு தீ விபத்து வந்தது. 94 குழந்தைகள் வந்து தீயோட மரணிச்சிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதனுடைய வடு இன்னும் கூட மாறலை. அதில் அதிர்ஷ்டவசமாக தப்பின ஜெனிஃபர்னு ஒரு பெண் குழந்தை பாருங்கள், இன்றைக்கி வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதி இன்றைக்கி வந்து ஊரக வளர்ச்சித்துறையில் துணை இயக்குனராக பதவி பெறுது. அது என்னடா சிறப்பு அப்படின்னா, அன்னைக்கு அந்த 2004 தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருந்தவர் தான் ஜே ராதாகிருஷ்ணன். உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவரும் ஒரு அற்புதமான அதிகாரி. சென்ற 5 ஆண்டில் அதிமுகவிலேருந்து சுகாதாரத்துறை இருந்தவர். அவர் பாருங்கள், அவர் அங்கேருந்து இப்போ வந்து மின்சாரத்துறை இருக்கிறாரு. அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அவரும் வந்து குழந்தைகளை வந்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. அதை பற்றிலாம் நான் நிறைய அவர் பற்றி கூட பேசணும். அந்த குழந்தை ஜெனிஃபர் என்ன ஆகுது, இன்றைக்கி வந்து குரூப் 1 எழுதி இன்றைக்கி வந்து அது துணை இயக்குனராக வருது ஊரக வளர்ச்சித்துறையில். அது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அது உடனே என்ன பண்ணுது, அந்த பதவி கிடச்ச உடனே நேராக திரு ஜே ராதாகிருஷ்ணன், அப்போ வந்து கலெக்டராக இருந்தார் பாருங்கள், இப்போ இருக்கிறார் பாருங்கள் மின்சாரத்துறையுடைய செயலாளராக, அரசு செயலாளராக, அந்த ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்ட போய் அது கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குது. அப்போ அது ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் அது வந்து தன்னுடைய இதில் தளத்தில் அது வந்து பதிவிக்கிறாரு. அந்த ஜெனிஃபர் சொல்லுது, அப்போ நான் குழந்தையாக இருக்கிற போது அவர் தான் வந்து அந்த நேரத்தில் அவருடைய அந்த பாதுகாப்பு, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அந்த ஆதரவு இதெல்லாம் எப்படின்னு நான் கண்காணித்தேன். ஒரு வாரம் நாங்கள் எல்லோரும் கண்காணித்தோம். அது மட்டும் இல்லை, நான் படிக்கிறதுக்கு புத்தகங்கள்லேருந்து கல்வி கட்டணத்திலிருந்து அவர் தான் உதவினார். அவர் வந்து ஒரு அதிகாரம் இருந்தால் மக்களுக்கு நல்ல சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் தான் உருவாக்குனார். அதனால தான் நான் இந்த அளவுக்கு நான் படித்து முன்னேறினேன். அது மட்டும் இல்லை, நான் சீக்கிரத்தில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஒரு கலெக்டராக வந்து சேவை செய்வேன்னு சொல்லி அந்த குழந்தை இன்றைக்கி வளர்ந்த அந்த பெண் வந்து இன்றைக்கி வந்து அது ஸ்டேட்மெண்ட் சொல்லு. இதெல்லாம் பெண் குழந்தைகளெல்லாம் அதை கவனிக்கணும், எடுத்துக்கணும். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் அப்படின்னா இதுதான் நல்லவர் உலகம். உலகமெங்கும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பூமி பிரபஞ்சத்துக்கு ஒரு சூரியன் போதும் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துக்கும், ஏன் ஒவ்வொரு தொகுதிக்கும், ஏன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நல்லவர் இருந்தால் கூட போதுங்க.
அதனால் எல்லாரும் பயன் பெறுவாங்க. அந்த பயன் பெறுகிற அந்த நிலையைத்தான் நான் நல்லவர் உலகம் என்று சொல்கிறேன். கெட்டவர்களுடைய கலகம் பெரியதாக இவ்வளவோ இருந்தால் கூட அதில் கூட நல்லவர்கள் உலகம் என்னைக்குமே இந்த உலகத்தை ஆட்சி செய்யும், ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள், நல்லவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நாம தான் நம்ம பார்வைக்கு இல்லைன்னு சொல்லி இந்த அற்புதமான நான் நல்லவர் உலகத்தை நீங்களெல்லாம் போற்றி பரப்ப வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இனியவர்களே, அற்புதமான அறம் சார்ந்த இந்த தமிழ்த்தி சேனலுக்கு அன்போடவும் கருணையோடும் சில பேர் அவர்கள் கொடுக்குற அந்த நன்கொடையால் தான் இது இயங்குது. அந்த வகையில் அந்த நன்கொடை கொடுக்குற அத்தனை ஆன்மாக்களையும் நான் வணங்கி கொண்டு மேலும் மேலும் இயன்ற அளவிற்கு உங்களால் முடிகிற தன்மை இருந்தால் உள்ளே அந்த கருணை சுரந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழ்த்திக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மிக பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன்.